எரேமியா அதிகாரம் 1 4-10 வரை பார்ப்போம். நான் உன்னை தாயின் வயிற்றிலிருந்து உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயைத் தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜாக்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. ஆமென். எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குறுதி. எரேமியாவை தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். அவர் நாவை தொட்டு அவர் வார்த்தைகளை வைத்து நல்ல ஒரு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினார். நாளிலே தேவன் ஒருவரை உயர்த்தினால் அது மிகவும் பெரிதாய்